சகிச்சுட்டு கொள்ள மாட்டேங்குது. அதனால நீங்க அப்படி இல்லைனா குழந்தையை இழக்க வேண்டியதுதான். நான் ஏதோ பேசிட்டேன்னு கோபமா? சேச்சே, சங்கதி வேற. எங்க அக்கா மகளை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். வீடு வாசல்லாம் எழுதி வைக்கிறோம். வேணும்னா சத்தியம் கூட செய்து தர்றோம். அடடா, சொன்னா போறாதா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா அக்கா மக, இப்படி பார்த்தா ஒரு பிராணனே போகுதுங்கிறீங்க. பிராண சங்கடமா இருக்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. வேற எங்களுக்கு பிறக்க போறதும் இல்ல, நாங்க வளர்க்க போறதும் இல்ல. சரி, ஏந்திரிங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்ய. இதை நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. வாங்க வாங்க. என்ன போன காரியம் ஜெயந்தானுங்களா? காரியம் ஜெயந்தான். ஆனா என்ன ஆனா அவனா? அந்த பயல் ஜமீன்தார் சும்மா இருக்க மாட்டானேன்னு தான் யோசனையா இருக்கு. அடடே, இதுக்காகவா உங்களுக்கு இந்த பயம்? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாட நான் செய்கிறேன். உண்மையாவா? ஆட்சேவன் என்ன இப்போ புறப்பட்டு விடுறேன்னா? மாமா, நீங்க செய்யற உதவிய நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தகுந்த அதெல்லாம் இருக்கட்டும்னா இத வந்துடுறேன், இருங்க. ஆமா, அவர் கால்ல விழுந்தோமே, அவமானம் தான். எதுக்காகடி அவமானம்? நம்ம குழந்தை சௌக்கியமாயும் சந்தோஷமாயும் இருக்கணும்னா மருமக பிள்ளை காலையும் விழ வேண்டியதா, இன்னும் அவன் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதுதான். மாமனார் சொத்தை சுரண்டுகிட்டு பெண்ணை கடைசியில நடுத்தருல விட்டுட்டு போயிடுற மாப்பிள்ளையா இருந்தா அவன் கழுத்துல கைய கொடுத்து தள்ள வேண்டியதுதான். நம்ம கல்யாணத்துல கச்சேரி ரகமெல்லாம் புது புதுசா இருக்கணும். முகூர்த்த நாள் குறிச்சிடுங்க. எல்லாம் உங்க அபிப்பிராயப்படி முடிச்சிடுவோம். அது நமச்சிவாய மலையார் பொறுப்பு. இப்போ நாயனத்துல இருந்து விசிறி போடுற வரைக்கும் எல்லாம் பெண்கள் மயமா இருக்கணும். எப்படி? இது ஒரு புது தினசு தானுங்க. நமது ஊர்வலத்தை கார்ல வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லோரும் அப்படி செய்யறதுனால பல்லக்கில் வைக்கலாம்னு முடிவு செய்துட்டேன். ஆமா, அதை ஆளல்ல தூக்கணும். அதுக்கு பெண்களே ஏற்பாடு செய்துடுறது. ஆமா ஆமா, அதான் அப் டு டேட் ஃபேஷன். நமஸ்காரங்க. அடடே, நீயா? வாயா வாயா. முகூர்த்தம் எப்படியா வச்சிருக்கேன்? சமீபத்துலதான். என்னையா இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டேன்? இன்னும் எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்குது? அந்த கவலையே உங்களுக்கு இல்லாம நான் முடிச்சு விட்டேன். அப்ப செலவெல்லாம் பெண் வீட்டோட சேர்த்து பேசிட்டியா? சபாஷ், கெட்டிக்கார மனுஷன் யாரு. என்ன இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு பட்டமாலை நாமே கொண்டு வந்துருங்க. பட்டமாலை என்ன, அவ தங்கச்சி குட்டமாலை சேர்த்து கொண்டு வந்துடுறது. அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? அகஸ்மாத்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம ஜம்பலிங்க ஜோசியர்கிட்ட பார்க்கும்படியா ஏற்பட்டது. பொருத்தவெல்லாம் எப்படி இருக்கு? அதுல குழந்தை விட்டு இல்லையா? ரொம்ப நல்லதாச்சு. அப்படி இருந்தா தான் தேவலையே. கல்யாணமான 3 மாதத்துக்குள்ள பெண்ணு விதவை ஆயிடுவாளா? ஆனா ஆயிட்டு போறா. எனக்கு என்ன? ஆமா, நான் செத்தாதான். ஏண்டா அயோக்கிய பயலே, என்ன கல்யாணம் செய்து கொள்ளவா பார்த்தேன்? குட்டிக்கார பயலே, இவ்வளவு ஒத்துட்டா என்ன? ஆமா ஆமா, எடி சவுக்க. அதுல என்னடா அதுல இதுல கொஞ்சம் கேளுங்க. நீங்க உயிரோட இருக்கட்டும் தானே அந்த பெண்ணு உங்களுக்கு வேண்டியதில்லை நானே சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பனா? உங்க உயிர் பெருசா, அந்த திவான் பகதூர் தயவு பெருசா? சபாஷ், நல்ல வேலை செய்த. இதனால தான் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. இப்ப யாரோ ஒரு நாடோடிக்கு கொடுக்க போறாங்களா? எவனுக்காவது கொடுக்கட்டுமே. ஆனா பிடிச்சு வந்த சனிய பேச்சோட போச்சு. அடடா, இதுக்காக நான் பட்ட பாடம், நடந்த நடையும், ஓட்ட ஓட்டமும், அலைஞ்ச அலைச்சலும், திரிஞ்ச திருச்சலும், அந்த கடவுள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும். ஓய், நான் கொடுக்கிறேன். பிடிச்சப்பு 1000க்கு தர்றேன். பாக்கியமே பாக்கியமே லாய வாழ்விதுதானே, நானே லாய வாழ்விதுதானே. பாக்கியமே பாக்கியமே லாய வாழ்விதுதானே, நானே லாய வாழ்விதுதானே.
வந்துட்டீங்களா? பாடம் படிக்கலாமா? பாடமா? இனிமே நான் தான் உங்ககிட்ட படிக்கணும் பாடம். நானா வாத்தியாரம்மா? நெட்டி தள்ளவங்களே கெட்டியா காலை பிடிச்சு கூட்டியார செஞ்சது ஓம் பாடம் தானே. எல்லாம் அம்பாள் கிருபை. அதான் சொல்லாம கூட போனீங்களா? போனவனத்தான் கரண்ட் மாதிரி இழுத்துட்டியே. இனிமே எங்க போறேன்? ஆண்டவன் உங்களுக்கு நல்ல மூளைய கொடுத்திருக்கார். அது மட்டுமா கொடுத்திருக்கார்? நாளைக்கு அழகான ஒரு வைஃபையும் கொடுக்க போறார். கல்யாண தீர்காயுஷ்மான் பவா. இந்தாங்கோ பத்திரிகை. ஓ, பத்திரிகையே இந்த சந்திரிக்கை கொண்டு வந்ததோ? ஏ கமலாப்பழமே, என் கமலாவிட நீ ரொம்ப தித்திப்போ. வெக்கம் என்ன உனக்கு? இருக்கு 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 இருக்கு. அதனால் தான் சிவந்து விட்டாயோ வெக்கத்தினால்? என்ன கவி மழை பொழியுது? ஒன்னு உருவம் என்னை என்னதான் செய்ய சொல்லாது. கவியாயும் செய்யும் கவியாயும் செய்யும். கவியா? குரங்காகவா? கமலா செடியின் கொம்புக்கு கொம்பு தாவி தாவி உறுதியாக பிடித்து குதிக்க செய்யும் குரங்காயிருப்பதில் இருக்கும் ஆனந்தம் இந்த சாரமில்லா மனித ஜென்மத்திலேது. காதலாம் கொஞ்சி விளையாடலாம், காதலாம் கொஞ்சி விளையாடலாம் என்று போல் அன்பில் உருவாகலாம், என்று போல் அன்பில் உருவாகலாம். வாலிப காலம் இது, வாலிப காலம் இது. ஓஹோ ஆறுயிரும் ஜீவத்திலே ஜோடி மலர் நீ, ஆறுயிரும் ஜீவத்திலே ஜோடி மலர் நீ, ஆதிவடி உள்ள என்னாவிலும் நீ, ஆதிவடி உள்ள என்னாவிலும் நீ. ஒரு மனமான பின்னால் பிரிவாமோ, ஒரு மனமான பின்னால் பிரிவது வாழ்விருந்தோ. உன்னை மறவே நானினி, உன்னை மறவே நானினி. உன் அழகை காணவே, உன் அழகை காணவே அன்பிருந்தாகலாம். உல்லாதமாயிருக்கும் என்னாலுமே, உல்லாதமாயிருக்கும் என்னாலுமே. உன்னாலயம் ஜென்மம் காதல்யமே, உன்னாலயம் ஜென்மம் காதல்யமே. புவியில் நம் போல காதலர் யார், புவியில் நம் போல காதலர் யார் யார். என்று நிருபோம் அன்பிருவாகலாம், என்று நிருபோம் அன்பிருவாகலாம். குழந்தை மட்டும் அடிக்கடி நீ அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிக்க பிரியப்படுறதாக. ஆமா ஆமா, ஆனா உண்மையாவே? உண்மையாதான். எலெக்ஷன்ல நின்று சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. எனக்கு இந்த எலெக்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த தடவை ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்குத்தான் வயசாகிட்டதே, இன்னும் என்ன வேண்டியது இருக்கு? இது சமையல் ரூம் சங்கதி இல்ல, நீ பேசாம இரு. நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளையப்பா. இந்த பாலிட்டிஷியன் சங்கதி எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நல்லாவும் தெரியும். பூனையை ஆனை ஆக்கிடுவாங்க, ஆனையை பூனை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒன்ன கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதையே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ,
சமயோசிதம் போல நடிக்கிறவங்கன்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். ஓ, குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. உட்காருங்க. இந்த தடவை எலெக்ஷனுக்கு நம்ம மருமக பிள்ளைய நிக்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன். செய்யலாம். ஆனா இங்கிலீஷ் நல்லா பேசுவாரோ? இங்கிலீஷா? சும்மா விளாசுன்னு விளாசி தள்ள மாட்டாரு. இங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசப்பா. In promulgating your authority cogitation or articulating your superficial sentimentality, amicable, philosophical, psychological, political, economical, social, commercial observation, beware of platitudinous ponderosity. Let your conversational communication possess a clarified consciousness